கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் ஏனைய நாடுகளை விட நியூயார்க் நகரத்தில்தான் கிறிஸ்மஸ் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு அங்கு 1800களில் வாழ்ந்த இருவர்தான் காரணம். அதில் ஒருவர் கிளெமென்ட் கிளார்க் மூர். இவன் நியூயார்க்கை சேர்ந்த ஒரு அறிஞர் மற்றும் எழுத்தாளர், அதோடு கிரேக்க இலக்கிய பேராசிரியராகவும் இருந்தான். இவன் 1823இல் எ விசிட் ஃப்ரம் செயின்ட் நிக்கோலஸ் என்ற ஒரு கவிதையை எழுதினான். அது தற்காலத்தில் த நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் என்ற பெயரால் அறியப்படுகிறது. அவன் அதில் கிறிஸ்மஸை சில கதாபாத்திரங்களை கொண்டு மாற்றியமைக்க நாடினான். அதற்காக இவன் கிரேக்கத்திய நாட்டின் கிறித்துவ பாதிரியரான செயின்ட் நிக்கோலஸ் என்பவரை அறிமுகப்படுத்தினான். அந்த செயின்ட் நிக்கோலஸ் அவர் காலத்தில் ஒரு நல்ல மனிதராக இருந்தார். ஒரு கிறித்துவ பாதிரியாக மக்களுக்கு பல சேவைகளை செய்தார். அவர் மக்களின் சிரமம் அறிந்து அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை மறைமுகமாக வீட்டில் பரிசாக வைத்துவிட்டு சென்று விடுவார். மேலும் குழந்தைகளுக்கு பரிசளிப்பதில் மிகவும் முக்கியத்துவம் காட்டினார். பல நாடுகளுக்கு பயணம் செய்து இந்த சேவையை புரிந்தார். ஆனால் இந்த கிளெமென்ட் கிளார்க் மூர் அந்த செயின்ட் நிக்கோலஸை மக்களுக்கு மத்தியில் கிறிஸ்மஸை மாற்றி அமைத்து சுவாரஸ்யமாக ஆக்குவதற்கு பேகன்களால் கடவுள் என இட்டுக்கட்டப்பட்ட ஒடின் என்ற கதாபாத்திரத்தோடு இந்த செயின்ட் நிக்கோலஸை கலந்து அவருக்கு வெல்வெட்டில் சிவப்பு நிற ஆடைகள், குட்டை தோற்றம், கோமாளி குல்லா, வாயில் சிகரெட் பைப், முதுகில் பரிசு மூட்டை, 8 மான்களுடன் பறக்கும் வாகனம் என்ற பல அம்சங்களை செயின்ட் நிக்கோலஸுடன் இணைத்து இட்டுக்கட்டி புதிய வடிவத்தை கொடுத்து வந்தான். இதோடு இந்த இட்டுக்கட்டுகளுக்கு முட்டுக்கட்டை போடாமல் அதே நியூயார்க்கை சேர்ந்த 2ஆம் நபரான தாமஸ் நாஸ்ட் அமெரிக்கா கார்ட்டூன்களின் தந்தை என அழைக்கப்பட்டான். இவனும் இணைந்து இதில் பல கட்டுக்கதைகளையும் சாண்டாவின் தோற்றத்தில் இன்னும் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தினான். அதை அமெரிக்காவின் ஹாப்பர்ஸ் வீக்லி முக்கிய இதழில் கிறிஸ்மஸை விளக்கும் படங்களை வரைவதற்காக இவனை பணித்தார்கள். அவன் தன் கைவரிசையை காண்பித்து சாண்டா கிளாஸ் என்று இன்று வீதிகளில் வெல்வெட்டாலான சிவப்பு நிற ஆடைகளை, குண்டான உடல் தோற்றமும், கோமாளி குல்லா, பெரிய வெள்ளை தாடி, வாயில் சிகரெட் பைப், முதுகில் பரிசு மூட்டை, 8 மான்களுடன் பறக்கும் வாகனம் என்று பல அம்சங்களை தான் நாடிய கற்பனை தோற்றங்களை கொடுத்தான். அதோடு சாண்டா கிளாஸ் வடதுருவத்தில் இருப்பதாகவும், குழந்தைகளின் பரிசு பட்டியல் அவரிடம் உள்ளதாகவும், அவருக்கு பரிசுகள் தயாரிக்க பெரிய தொழிற்சாலை அங்கே இருப்பதாகவும், டிசம்பர் 25 பறந்து வந்து பரிசு கொடுப்பார் என்பதாகவும் ஒவ்வொரு வருடமும் பல பொய்யான பரிணாமங்களை கதை கட்டிவிட்டான். ஆக நியூயார்க்கை சார்ந்த இந்த 2 நபர்களால் செயின்ட் நிக்கோலஸ் என்ற பாதிரியாரை பல பொய்களால் இட்டுக்கட்டி இன்னும் கற்பனை தோற்றத்தையும் பொய்யான பல கதைகளையும் உருவாக்கி கிறிஸ்மஸ் நாளை முன்வைத்து உலகெங்கும் உள்ள மக்கள் மற்றும் குழந்தைகளின் கவனத்தை பெற, மேலும் அவர்களின் மனதில் தங்கள் கொள்கைகளை பதித்து இந்த பொய்யை திரைப்படங்களில், கார்ட்டூன்களில், பள்ளிக்கூட டிராமாக்களிலும் ஒளிபரப்பி அதோடு வீதிகளிலும் வேடங்கள் அணிந்து வலம் வந்து பரப்பப்படுகிறது. எனவே நாமும் நம் குழந்தைகளும் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை நம்புவதை விட்டும் தவிர்ந்து ஈமானை பாதுகாப்பது அவசியமாக இருக்கிறது.